எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷமே காணும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆமென். கர்த்தரை நாம் கனம் பண்ணுவதை நாம் எப்பொழுதும் நம்ம மறக்கவே கூடாது. ஆமென். 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். அப்ப நம்ம நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அங்க யாக்கோபு அழகா ஒரு காரியத்தை சொல்றதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அவன் பிரயாணமா தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து தாய் தகப்பனால துரத்தப்படுறாங்க. அப்படி அவன் புறப்பட்டு போகும்போது, ஆனா தன்னுடைய அண்ணனுக்கு எதிராக எழும்பி, ஏசாவுக்கு எதிராக எழும்பி, அவனுடைய ஏசாவுக்கு வர வேண்டிய ஆஸ்தியெல்லாம் அவன் எடுத்துக்கினதுனால ஏசாவுக்கும் இவனுக்கும் சண்டை வந்ததுனால, அப்ப இப்ப நான் ரெபேக்காள் சொன்னாங்க, நான் ஒரே நாள்ல 2 பேரும் நான் உன்னுடைய தகப்பனும் வயசு முதிர்ந்தாயிடுச்சு, அவருக்கு மரணம் என்ன நாள்ல வரப்போகுதுன்றது மாதிரி இருக்குது. அதனால அவரு ஒரே நாள்ல 2 பேரை நான் இழக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனால இப்ப ஏசா சொல்றான், நான் அப்பானுடைய மரண நாள் நெருங்கி இருக்குது, அதனால உன்னையும் அதே நாள்ல நான் தீர்த்து கட்டிடுறேன்னு அவன் சொன்ன வார்த்தையை அவன் கேட்ட உடனே ரெபேக்காள் துரிதப்படுத்தி அவனுடைய தாய் வீட்டுக்கு என்ன பண்றான், தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு என்ன பண்றான், துரத்தி விடுகிறான். அப்படி துரத்தி விடும் போது யாக்கோபு பிரயாணமா போகும்போதுதான் கர்த்தர் அவங்க கூட பேசுறார். அப்ப அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தங்களோடு கூட அவர் சில காரியங்களை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த 28ஆம் அதிகாரம் முழுசும் அங்க அழகா சொல்றார். அப்படி போகும்போது ஆண்டவர் போய் ஒரு நைட்டு அவன் தங்குகிற இடத்துல, அவன் ஆரானுக்கு பிரயாணமாய் போகும்போது ஒரு இடத்துல வரும்போது சூரியன் அஸ்தமிட்டபடினால அங்க தங்கி ராத்தங்கி கற்களில் ஒன்றை எடுத்து தலையின் கீழே வச்சு அந்த நித்திரை செய்யும்படி அவன் படுத்துட்டான். அப்படி படுக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை, சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அந்த சொப்பனத்திலிருந்து கர்த்தருடைய ஒரு ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் நேராக வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு மேல கர்த்தர் நின்று அவனை பார்த்து சொல்றார், யாக்கோபை பார்த்து, நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்றார். அப்படி சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து, 15வது வசனம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வனாந்திரமான இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல அவர் இருக்கிறார்ன்றத நான் அறியாதிருந்தேன், இப்ப அறிந்திருக்கிறான்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப அவன் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கிட்ட சொல்லுகிறத பாக்குறோம். 20வது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழிகளெல்லாம் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் அப்படின்னு சொல்றான். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அவன் தேவனா இல்லையா? ஆனா அந்த இடத்துல அப்படி ஒரு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், ஒரு பிராமிஸ், ஒரு உறுதிமொழியை ஆண்டவரிடத்துல எடுக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடு ஆகும். நான் திரும்பி அப்படி கர்த்தரை என்னை சமாதானத்தோடு கொண்டு வருவாரனா, இந்த நிறுத்திருக்கிற கல் தேவனுடைய வீடாகும். அவன் தலைக்கு வச்சிருந்த கல்லு தூக்கி நட்டு அது சொல்றான், இந்த கல் தேவனுடைய வீடு ஆகும்ன்றான். சொல்லிட்டு அவன் சொல்றான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாவனம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான்னு சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் ஆரானுக்கு போகிற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆரானுக்கு போய் நான் சமாதானத்தோட நான் மறுபடியும் நான் திரும்பி வருவேன்னு சொன்னா இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஆனா அந்த இடத்துல எனக்கு என்ன நீங்க தருவீங்களோ அதுல எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம் பாகம் செலுத்துவேன்னு சொன்னான். ஆமீன் சொல்லுங்க.
அதனால்தான் ஆபிரகாமு கிட்ட ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஈசாக்குனுடைய வாழ்க்கையில அதெல்லாம் வந்து பழித்தது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை கொடுத்து அவனுடைய ஆசீர்வதிப்புன்னு சொன்னாரோ அது எல்லாம் முழு சொத்துக்கு சுதந்திரக்காரன் மாதிரி முழு ஆசீர்வாதத்துக்கு காரணக்கர்த்தாவா இந்த யாக்கோபு மாறினான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யாக்கோபை கர்த்தர் அளவில்லாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து 12 கோத்திர பிதாக்களாய் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறது அப்படின்றத இங்க சொல்லப்படும் போது அவர் சொல்ற பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்றார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்முடைய விளைவினுடைய முதற் பலன்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான எல்லா பொருட்களினாலையும் கர்த்தரை நம்ம கனம் பண்றதை மறந்து விடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப கீழே சொல்றாரு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சாமத்துல 3:10 வாசிக்கும் போது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. எப்ப நம்ம வீடு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னா, நாம் பொருளாலும் எல்லா விளைவினாலும் கர்த்தரை நம்ம கனம் பண்ணும் போது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அப்ப எப்படி நாம் கர்த்தரை ஏன் நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் இங்கு வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று. ஆமா, அவர் சொல்றாரு, உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கணையென பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி சொன்னார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கர்த்தரை ஏன் கனம் பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை நம்ம கனம் பண்ணும் போது, அவரை நம்ம கனம் பண்ணும் போது நம்மை அவர் கனம் பண்ணுவார். நாம் அவரை அசட்டை செய்யும் போது நம்மை கணையனப்படுத்துவார். எங்கெல்லாம் ஆண்டவர் கணையனப்படுத்தணுமோ பண்ணிடுவார். ஆமீன் சொல்லுங்க. ஆனா மல்கியா புத்தகத்துல ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறது. மல்கியா புத்தகத்துல மலாக்கியா 1ஆம் அதிகாரம், மத்திய புத்தகத்துக்கு முன்னாடி புத்தகம் மலாக்கியா புத்தகத்துல மல்கியா 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும் போது, மல்கியா 1ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், குமாரன் தன் பிதாவையும், அப்ப சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுகிறாங்களே, நான் பிதாவானா என் கனம் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். ஆமென். நான் எஜமானாலா எனக்கு பயப்படும் பயம் எங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து சாதாரண ஒரு மனிதர்களை கூட வந்து என்ன பண்றாங்க, இதை கனம் பண்ணுறத பாக்குறோம். கடந்த வாரத்துல ஒரு சில வீட்டுகளுக்கெல்லாம் நான் போனேன். சில வீடுகளுக்கு போக முடியல. இந்த வாரத்துல எல்லா வீட்டையும் நான் பார்த்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டை நான் தேடி போயிட்டு இருக்கும் போது வழியில திடீர்னு சொல்லி அந்த நான் போற வீட்டுக்கு சொந்தக்காரரை வந்து பாக்குறேன். அவங்க வீட்டுக்கு தான் நான் போகணும். ஆனா வழியில வராங்க. அப்ப வரும்போது, உங்க வீட்டுக்கு தான் போகிறதுக்கு வந்துக்கிறேன், நீ எங்க போயினுக்கிற அப்படின்னு நான் கேட்கறேன். அது கேட்கும் போது எங்க ஓனர் கூப்பிட்டாரு, ஓனர் புள்ள. அதனால நான் இப்பயே போய் ஆகணும். போயிட்டு வா, ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், அப்புறமா போலாம், வா, உன்னை தேடித்தானே நாங்க வரோம் அப்படின்னு சொல்றோம். இல்ல நான் அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் ஆகணும். போயிட்டு வா அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டேன். சரி, அதுதான் முக்கியம், சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். போயிட்டு
அதுக்கு பிறகு மறுபடியும் இன்னொரு குடும்பத்தை நான் பார்த்துட்டு திரும்பும் போது அப்ப பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி தள்ளாடி அப்படியே வண்டியில தடுமாடின்னு போயிடுங்கிறாங்க. எப்படி இருக்குப்பா, நல்லா யோசித்துப்பேன். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்க வந்து சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறாங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்க, என் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்க? அப்ப உலக மனிதர்களுக்கு அவ்வளவு பயம் இருக்குது, ஆனா தேவனை குறித்ததான ஒரு பயம் இல்லை. நாங்க ஊருல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமா போன வாரம் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே கூப்பிட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். நின்று அவங்க யாராச்சும் வந்தாங்க டக்குன்னு பேசிக்கிறோம். எங்களை பார்த்த உடனே ஓடி ஒளிஞ்சு போறாங்க. வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு இல்லை, அதுக்குள்ள அங்கேயே ஒளிஞ்சிட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்தா என்னத்துக்கு? எங்க அந்த கனம்? எப்படி கடவுள் நம்மளை கனம் பண்ணுவார், எப்படி ஆசீர்வதிப்பார்? நல்லா யோசிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை கனம் பண்ணுவது என்பது சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதம் 15வது சங்கீதம், சங்கீதம் 15வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களை தான் ஒரு மனிதன் கனம் பண்ண முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் வந்துட்டு என்ன பண்றாரு? கனம் பண்ணுவது ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் வேதத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னால், ஆதி கண்டமும் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தினான். ஆமென், அல்லேலூயா. அப்ப தசம பாகம் கொடுத்தான்னு சொல்லப்படுது. அப்ப ஆபிரகாம் வந்து கனம் பண்றார். சத்துருக்களை நான் போய் ஜெயிச்சுட்டு நான் வந்தேன்னு சொன்னா நான் உண்மை கனம் பண்றேன்னு சொல்லி அவன் ஒரு தீர்மான பொருத்தனையோட கடந்து போறான். ஆனா போயிட்டு சத்துருக்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அந்த நன்றியை மறக்காதவனா ஆபிரகாம் இருக்கவில்லை. ஆமென். அவன் வந்துட்டு போயினா இவருக்கு அங்க சொல்லப்படுது 18வது வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரன் என்ற சாலோமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிச்சார். ஆமென், அல்லேலூயா. அப்ப வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகட்டும்னு சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். அவன் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு எல்லாவற்றுக்கும் தசம பாகத்தை ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வந்துட்டு ஒரு நாள் நம்ம நன்றியை மறந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நாம எதனால நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னா, முதலாவது உன் பொருளாலும் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது உன் விளைவின் முதல் பலனால கர்த்தரை நாம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும்னு சொல்றார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அப்படி சொல்லப்படுது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்றார். அப்ப எதனால நம்ம கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் சொல்றாருன்னா, பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்றார். மல்கியா 3:8 வாசிக்கும் போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனால உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வஞ்சிக்கிறவங்களா இருந்தோம்னு சொன்னா 9வது வசனம் சொல்லுது, நான் சொல்லல அந்த வார்த்தை, நீங்க படிக்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம கனம் பண்றத நம்ம வஞ்சித்துட்ட கனம் பண்ணாம வஞ்சித்துன்னு சொன்னா நம்ம சபிக்கப்பட்டவங்களா நம்மளே தேடி அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்களா நம்ம மாறுறோம். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னால், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் அங்க சொல்றாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலாகிலும் வெந்தயத்திலும்
சீரகத்திலும் தசமபாக செலுத்தி விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் புதிய ஏற்பாட்டுல தசமபாகம்லாம் அப்படியெல்லாம் செலுத்தலாம் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடக்கூடாதுன்ற. ஆமே. வெந்தயத்துல சீரகத்துல கூட தசமபாகம் செலுத்திருக்காங்க. நெகேமியா புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா விறகு கூட தசமபாகமா செலுத்திருக்காங்க, விறகு காணிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமே. அப்ப அதான் சொல்றாரு, நீதியும் விசேஷத்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்க வெட்டட்டீங்க, ஆனா இவைகளையும் செய்யணும், செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஓய்வுனால நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஆமேன். அப்ப கர்த்தருடைய ஓய்வுனால கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும்? ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல அப்ப ஓய்வுனாலேயே நம்ம கனம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் இஷ்டமானதை போய் செய்யறது. அன்னைக்குதான் புரோகிராம், அன்னைக்குதான் காதன விழா, அன்னைக்குதான் நிச்சயதார்த்தம், அன்னைக்குதான் கல்யாணம், அன்னைக்குதான் வீடு கிரக பிரகாசம், அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா கடகால் தோன்றது, அன்னைக்குதான் அந்த அளவுல இந்த அளவுல அங்க போறது இங்க போறது எல்லாமே அன்னைக்குதான். ஆனா ஆண்டு சொல்றாரு, 6 நாள்ல உன் கிரிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடு, 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாள். அன்னைக்கு ஓய்வு நாள். அன்னைக்கு அந்த நாள்ல ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல, நிருகமகாண்டம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. அந்த 6 நாளே உன் வேலையான அப்ப எல்லா வேலையும் நீ செய்ய, கிரிகள் எல்லாம் செஞ்சு முடிப்பாயாக. அந்த நாள்ல நீ ஆனாலும், உன் குமாரனானாலும், உன் குமார்த்தியானாலும், உன்னுடைய வீட்டுல வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் யார் ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாதுன்ற. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த நாள் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஓய்வு நாளிலையும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ண கற்றுக்கணும். அன்னைக்கு நம்ம புரோகிராம் எல்லாம் அன்னைக்கு வைக்க கூடாது. நம்ம புரோகிராம் பண்ணி ஆராதனை பார்த்துட்டு அப்புறம் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ போகாதே போனேன்னா உனக்கு அங்க போனேன்னா அவ்வளவுதான். அந்த வாரமெல்லாம் உனக்கு இழப்புதான், பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி ஓ வழியின்படி. இது கடவுளுடைய வழி இல்ல, ஆண்டுக்கு தெரியும். நான் சும்மா ஒரு ஜபம் பண்ணிட்டு நான் போயிடுறேன். எங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஜபம் பண்ணிட்டு போயிட்டா போதுமா? ஓய்வு நாள்ல ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கேட்கறது இல்லையா? ஆமே. ஆண்டவர் அப்பதான் ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்ம வீட்டிலேயே நான் ஜபம் பண்ணிக்கிறீங்க. நான் வீட்டிலேயே ஜபம் பண்ணிக்கிறவனுக்கு ஏன் ஏசுனார் தேவனுடைய ஆலயங்கள் எல்லாம் கட்டினாங்க? ஆலயத்தை முக்கியத்துவமே கொடுத்துருக்க மாட்டாரு. தேவனுடைய ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஆலயத்துல போய் பார்த்தாரு. அந்த 18 வருஷமா எவ்வளவு நிமர முடியாத கூனியா இருந்தவளை ஆலயத்துல தான் பார்த்தும் பலவீனத்துல இருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆமே. ஆலயத்துலதான் அவருக்கு சுருள் கொடுக்கப்படுது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறதுக்கு ஆண்டவர் இல்லை. வீட்லயே நான் படிச்சுக்கிறேன், வீட்லயே எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப வீட்லயே இருந்துக்க வேண்டியதுதான். வீட்டுல இருந்தாங்கன்னா இப்ப நீ பாருங்க, கடவுளுடைய சமூகத்துல வரத்துக்கும் வீட்டுல வாரமெல்லாம் நீ பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் ஆண்டோடைய சமூகத்துல இங்க அந்த வார்த்தைகளை கேட்டு போறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. நீ அங்க படிக்கலாம் செய்யலாம், என்ன இருந்தாலும் அந்த உணர்வு தெரியாது. ஆனா இங்க வரும்போது ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆவியானுடைய கிரியை உனக்குள்ள வெளிப்படும். அந்த பயம் வரும், நடுக்க வரும். நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறோமே அந்த உணர்வு வரும். அது பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப இங்க உணர்த்துறத நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி வீட்டுல படிக்கும் போது நமக்கு என்ன பண்ணாரு? அந்த எல்லா உணர்வுகளும் அப்படி வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஓய்வுனாலே பரிசுத்தமா நம்ம ஆசரிக்கணும். அங்க வேதம் சொல்லுது, உன் காலை விலைக்கு உனக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை அந்த நாள்ல செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்தோம். இன்னைக்கு வீட்டுல போய் பாருங்க, நிறைய பேரு சர்ச்சை முடிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உக்காந்து நாயிடுச்சு உக்காந்து வைப்பாங்க. ரசிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். சில எல்லாம் வராதவங்க நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா உக்காந்து நாயிடுச்சு நிற்பாங்க.
ஆமா, அதான் சொல்றேன், உன் சொந்த பேச்சை பேசாம இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுள்ள நாள் என்றும் எண்ணுவாயன் அதை சொல்லி எண்ணுவாயானால் மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிலே நீ எப்படி இருப்ப? மனமகிழ்ச்சியா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப யாக்கோபை போல ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யாக்கோபை விடாப்படியா அவனை எல்லா சத்துருக்களுக்கு மத்தியிலும் கூட போராடினான். ஆனாலும் கூட கடவுள் யாக்கோபை பல விதங்கள்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமேன், அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய முழு சுதந்திரத்துக்கும் அவர் தான் காரணகர்த்தாவும் பார்த்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வந்துட்டு இப்ப நான் நம்மை போஷிக்க யாக்கோபுடைய சுதந்திரத்தால போஷிப்பேன் அப்படின்னு சொல்றார். உன்னை கர்த்தரிலே நீ எப்படி இருப்ப? மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றார். அப்ப நம்ம ஓய்வு நாளை கனம் பண்ணும் போது அந்த மனமகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நிர்கமகாண்டமும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிப்பேன்னு சொன்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க யாரை கனம் பண்ணணும்? அப்ப ஓய்வு நாளை கனம் பண்ணணும். எதனால கர்த்தரை கனம் பண்ணணும்? உன் விளைவின் எல்லா பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை ஓய்வு நாளையிலேயும் கர்த்தரை கனம் பண்ணணும். இங்க வந்து சொல்றாரு, யாத்திராகமம் 20:12 வாசிக்கிறோம், உன் பெற்றோரை கூட நீ கனம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றோர்களை கனம் பண்ணாதவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றதுன்ட்டு போயிட்டே இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர். அதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும் அவங்க வாழ்க்கை. அதனால வந்து சொன்னா, அதனால நீ என்னத்துக்கு என்ன பெத்த, ஏன் என்ன பெத்த அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது பெற்றோர்களை. ஆமேன்னு சொல்லுங்க. நீ செய்யறத செய்ய அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வராது. ஆமேன். பின்னாடி ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதனால வந்து சொன்னா நீங்க சொல்றாரு பாருங்க, பாடாத சொன்ன, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பருக்கு. அப்ப இந்த உலகத்துல உன் நாள் நீடிக்கணும் அப்படின்னு சொன்னா உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பூமியில நீங்க அதிக நாள் வாழ்ந்திருக்கணும், நீங்க வந்துட்டு நீங்க நீடித்திருக்கணும், உங்க வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னு சொன்னா தாய் தகப்பனை நீ கனம் பண்ணக்கூடா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அப்படித்தான் சொல்லப்படுது. 6:2 சொல்ற, உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாகையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. எபேசியர் 6:3 சொல்ற, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்குதுன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒருவன் வந்துட்டு நீங்க வேதத்துல நீங்க இப்போ வீட்டுல போய் படிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நீங்களும் ஒருவன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ என்று அதை செய்ய அப்ப வந்து செய்வது உண்டோ என்று சொல்லி அப்ப வந்து கேட்பானே அப்படின்னு சொல்ற. அப்ப வந்து அப்ப நம்ம வந்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை போய் கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அதனால வந்து அங்க வந்துட்டு நீதிமொழிகள் சாமத்துல 30ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்றது, தங்கள் தகப்பனை சபித்தும் தாயை ஆசீர்வதிக்காத இருக்கிற சந்ததியார் உண்டுன்னு சொல்றார். அப்ப தகப்பனை சபிக்கிறது, தாயும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யாதுக்கிறது, அப்படி சந்ததியார் இருக்கிறாங்கன்னு சொல்றார். அதனால நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாத. ஆமே. அப்ப வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 20:20 வாசிக்கும் போது சாமத்துல 20:20 சொல்றாரு, தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும்னு சொல்றாரு. தாய் தகப்பனை பார்த்தாவே எரிச்சல், அவங்கள பார்த்தாவே தூசிக்கிறது அப்படின்னா நம்முடைய காரிருள் அணைஞ்சு போயிடுமா? ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய தீபம் காரிருள் அணைஞ்சு போகும்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 1:8 சொல்றாரு, என் மகனே உன் தகப்பன் புத்திய கேள், உன் தாயின் போதகத்தை நீ என்ன பண்ணாத? அல்லாத. ஆமேன். அப்ப அவங்கள பெற்றோர்களை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தயவு செய்கிறவன் எவனோ அவனையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாங்க, அவங்கள நம்ம கனம் பண்ணணும்னா இருக்கணும். அதனால நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், சாமத்துல 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தரித்திரன் சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய நமக்காட்ட அவங்க ஏதோ ஒரு உதவி கேட்கறாங்க, அப்படி தரித்திரங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம போகக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தயவை நம்ம அவங்களுக்கு செய்யும் போது அவரை நம்ம கனம் பண்றவங்களா இருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரை கனம் பண்ணவங்களா இருக்கு. அதான் வேதம் சொல்லுது. சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஏழைகளை பார்த்த உடனே மூஞ்ச முறிக்கன்னு போக கூடாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு கொடுக்கும் போது, அவருக்கு செய்யும் போது, அந்த உதவியை செய்யும் போது யாருக்கு நம்ம கடன் கொடுக்கிறோம்? உலகத்துல இருக்கிற மக்கள் கிட்ட இல்ல, கடத்தை கொடுத்தது கடனுக்கு வட்டி வாங்கறது இல்ல. நாம கொடுத்ததை ஆண்டவர் என்ன பண்ற, யாருக்கு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோம். ஏழைக்கு கொடுக்கும் போது கடவுளுக்கே நம்ம கடன் கொடுக்கிற மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். ஆமேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 2வது வசனத்தை சொல்றாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப மிகுந்த உபத்திரவமாய் இருக்கும் போது, சோதிக்கப்படும் போது கூட, அந்த கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் கூட தங்கள் பரிபூர்ண சந்தோஷமா கடவுளுக்கு என்ன பண்ணலாம்? கொடுத்தாங்க. ஆமே. இது மக்கோதேன சபை செஞ்சிச்சு. அப்ப அது போல அந்த கொடிய தரித்திரந்தும் கர்த்தரை நம்ம கனம் பண்ணும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கட்டாயத்தினால இல்ல, மனப்பூர்வமா சந்தோஷமா கடவுளுக்கு கொடுத்தாதான் ஆண்டவர் நமக்கும் தருவார். அதான் சொல்றாரு, வேதத்துல சொல்லப்படுது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல மனப்பூர்வம் மோசே கிட்ட ஆண்டு சொல்றாரு, மனப்பூர்வம் தேவனுடைய ஆலயத்தை ஆசாரிப்பு கூடத்தை கட்டும் போது மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ அவனிடத்துல எனக்கு காணிக்கைகளை வாங்குன்ற. ஆமே. மனப்பூர்வம் ஒண்ணு, உற்சாகமா ஒண்ணு. 2 காரியத்தை சொல்றாரு. உற்சாகமா கடவுளுக்கு கொடுக்கணும், மனப்பூர்வமா கொடுக்கணும். உள்ளத்துல கசப்போடு என்னடா பண்றது அப்படி இப்படின்னு மென்று மூலிகைன்னு அப்படி பிசிக்கி அப்படி கொடுத்தாங்கன்னா பிசிக்கின்னு தான் இருப்பாரு. ஆமே. அப்ப மனப்பூர்வமா உற்சாகத்தோடு கொடுக்கணும். அப்ப வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 7:9 வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிற விதத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமே. உற்சாகமா ஆண்டுக்கு நம்ம கொடுக்கும் போது அவர் நம்ம மேல பிரியம். ஆமே. அப்படி நம்ம கொடுப்போம், கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். நாங்கள் எப்படி உம்மை கனம் பண்ண வேண்டும், ஆண்டவரே பெற்றோர்களை எப்படி கனம் பண்ண வேண்டும், ஆண்டவரே ஏழை எளிய மக்களை தரித்திரர்களை எப்படி நாங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு கூட நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் துதிக்கிறோம். ஓய்வு நாளை நாங்கள் எப்படி ஆண்டவரே கனம் பண்ணி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லப்படுகிறது. அப்படி கனம் பண்ணும் போது துதிக்கிறோம். உன் களஞ்சங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும் சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த குறைவில்லாத பாதையில ஆண்டவரை துதிக்கிறோம். உண்மை உண்மையாய் கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவரை துதிக்கிறோம். உமக்கு பயப்படுகிறோம். பயத்தோடு கூட உண்மை கனம் பண்ணுகிறவர்களை நீர் அளவில்லாம நீங்க அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஆண்டவரை இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெறத்தக்க விதங்கள்ல கர்த்தர் அளவில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும். உங்களுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி ஆண்டவரை உம்மை கனம் பண்ண வேண்டும் என்பதை இந்த வார்த்தையின் மூலியமாக கேட்ட உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி கனத்தை ஆண்டவர் கனம் பண்ணி உங்களுடைய மேன்மையை அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து திருவிருந்துக்கு நாம் நேராக ஆயத்தப்படுவோம். கடந்த நாட்களிலே நாம் பாத்தீங்கன்னா